வர 29ஆம் தேதி கல்லுக்கு ஏன் தடை நீக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. அன்னைக்கு விசாரணைக்கு வருது. தமிழ்நாட்டில் கள் பற்றிய புரிதல் பலருக்கும் இல்லை. அதனால் தான் கள் தடை. கள்ளச்சாராயத்துக்கு அனுமதி கொடுக்கறாங்க, கல்லுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்டப்படி அனுமதி கொடுக்கல, அரசியல்வாதிகள் அனுமதி கொடுக்கறாங்க, அரசு அதிகாரிகள் குறிப்பா காவல்துறை அதுக்கு துணை போகுது. சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்றாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு ஆல்கஹால் இருக்காது. அதெல்லாம் அவர்களுடைய புரிதலின்மையினுடைய வெளிப்பாடு. ஆல்கஹால் இல்லாத உணவைத்தான் உண்பேன், பானத்தை தான் பருகுவேன் ஒருத்தர் முடிவெடுத்தா சாகர தவிர வேற வழியே கிடையாது. நாம் உண்ணுகின்ற உணவு அனைத்திலும், பருகின்ற பானம் எல்லாவற்றிலும் ஆல்கஹால் இருக்கின்றது. ஆனால் விகிதாச்சாரம் மட்டும் வேறுபடுகின்றது. எல்லாமே இருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வர 29ஆம் தேதி கல்லுக்கு ஏன் தடை நீக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. அன்னைக்கு விசாரணைக்கு வருது. அது ஒரு நல்ல முடிவா வரும் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அதை பத்தி மக்களுக்கு தெளிவா ஒரு விளக்கம் கொடுங்களேன் ஐயா. மொத்தத்துல தமிழ்நாட்டில் கள் பற்றிய புரிதல் பலருக்கும் இல்லை. அதனால் தான் கள் தடை. இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள், சில முக்கியமான தலைவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம், சட்டப்பேரவையில் சில உறுப்பினர்கள், திருச்செங்கோடு சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஈஸ்வரன் போன்றவர்கள்லாம் என்ன அரசாங்கத்துக்கிட்ட கேட்கறாங்க, முறையிடுறாங்க? தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும், இந்த கோரிக்கை தான் வச்சிருக்காங்க. இந்த இரண்டு கோரிக்கைகளுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை. இவை இரண்டும் புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகளே ஆகும். எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்க வேண்டும்? 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். தமிழ்நாட்டில் அரசு கலப்படத்தை காரணம் காட்டி அநியாயமாக இந்த உரிமையை 1/1/87 பறித்து கொண்டது. பக்கத்துல பாண்டிச்சேரியில, கேரளாவில, தெலுங்கானாவில, ஆந்திராவில, அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இறங்குங்கள். ஆளுமை உள்ளவர் அந்த முதல்வர் பொறுப்பில் அமரட்டும். இப்படிப்பட்ட கேள்வி வல்லவா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை கேட்டிருக்க வேண்டும். இதையல்லவா திரு ஈஸ்வரன் அவர்கள் சட்டப்பேரவையில் பதிவு செய்திருக்க வேண்டும். இவர்கள் கேட்டிருந்தால், பதிவு செய்திருந்தால் ஒரு நெருக்கடி அரசாங்கத்துக்கு வந்திருக்கும். மாறாக அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்கின்றார்கள், கள்ளுக்கடைகளை திறக்க கோரிக்கை வைக்கின்றார்கள். இன்னொரு கேள்வி கேட்டிருக்கணும், எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்? அண்டர் வாட் அத்தாரிட்டி? இல்லையா, அவருக்கு அதுல அந்த அந்த இடத்துல உட்கார்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் an office as a chief minister of Tamil Nadu? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் ரகசிய எடுத்தானு வந்திருக்கீங்க. அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டும் இல்லையா? இவர்கள் கேட்கவில்லை. மேலும் என்னத்து கேட்கிறாங்க? கள்ளுக்கடைகளை தமிழ்நாட்டில் திறக்க வேண்டும். இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு மாற்று கள்ளுக்கடைகளை திறப்பதுதான் என்ற கோரிக்கையை வைக்கின்றார்கள். அதாவது கள்ளச்சாராயத்துக்கு அனுமதி கொடுக்கறாங்க, கல்லுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கள்ளச்சாராயத்துக்கு அவங்க அனுமதி கொடுக்கறது இல்ல, சட்டப்படி அனுமதி கொடுக்கல. அரசியல்வாதிகள் அனுமதி கொடுக்கறாங்க, அரசு அதிகாரிகள் குறிப்பா காவல்துறை அதுக்கு துணை போகுது. கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக காய்ச்சறாங்க, அதுக்கு காவல்துறையும்
அரசியல்வாதிகளும் துணை நிற்கின்றார்கள். அதுக்கு கள்ளுக்கடைகளை திறப்பதுதான் தீர்வு என்று கூறுகின்றார்கள். இது தவறான பதிவு ஆகும். ஒரு மரத்து கட்ட 48 நாட்கள் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். இது மருத்துவம். கள்ளுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்து கல்லு கிடைக்குமா? வாய்ப்பே இல்ல. பல மரத்து கல்லுதான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லாத்தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது. ஆகவே கள்ளுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது. கள்ளை உணவாக அறிவித்திட வேண்டும். அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 47வது பிரிவை தமிழ்நாடு அரசு ஏற்று மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாமல் போனால் முதல்வர் பொறுப்பிலே இருந்து இவர் கீழே இறங்க வேண்டும். இப்படிப்பட்ட கேள்விதான் நான் கேட்கிறோம், வாதத்தை வைக்கிறோம். We want interpretation for Article 47. அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவுதான் மதுவிலக்கு, மது கொள்கை. மதுவை பற்றியும் போதைப் பொருள் பற்றியும் குறிப்பிடுகின்றது. வேற எந்த பிரிவு குறிப்பிட்டதில்லை. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the state shall regard raising the level of nutrition and the standard of living of its people and the improvement of public health as among its primary duties, and in particular the state shall endeavor to bring about the prohibition of the consumption except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சத்தான உணவு கொடுப்பது அரசனுடைய தலையாய முதல் கடமை. எது சத்தான உணவு? கள்ளா? நீங்கள் சந்தைப்படுத்துகின்ற டாஸ்மாக் மதுக்களா? இல்ல வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கின்ற இறக்குமதி மதுக்களா? சாராயமா? இவை மூன்றும் இல்லை. இவற்றில் போதைக்கு காரணமான ஆல்கஹாலை தவிர எந்த ஒரு சத்தும் கிடையாது. கள்ளில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் இருக்கின்றன. எல்லா சத்துக்களும் இருக்குது. தாய்ப்பாலுக்கு நிகரானது. ஏன்னா ஒரு இடத்துல கள்ள கொண்டே கொட்டுங்க, எவ்வளவு உயிரினங்கள் வருது தேடிக்கிட்டு, எறும்பு பூச்சி எல்லாம் வருதுல்ல. அதே டாஸ்மாக் மதுக்குல அந்த இடத்துல நிலத்துல ஊத்துங்க, இருக்கிற உயிரினம் செத்து போயிடும். ஆகவே அதாவது நியூட்ரிஷன் வேல்யூ உள்ள ஒரு பண்டம் கள். அதுல டாஸ்மாக் மதுக்கள்லயோ இறக்குமதி மதுக்கள்லயோ சாராயத்திலேயோ இது இல்லை. ஆகவே முதல் கோரிக்கையில வெற்றி பெறுகின்றோம். ஐயா இப்ப கல்லுல போதை இல்லையா ஐயா? கல்லுல போதை இருக்காதா? கல்லுல போதை இருக்கு. எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருக்கு கல்லுல? 4.5% இருக்கு. நீங்கள் சந்தைப்படுத்துகின்ற டாஸ்மாக் மதுக்களில் 42.8% இருக்கு. இஃப் இட் இஸ் evil which is lesser evil. சட்டத்துக்கு வரையறை சொல்றாரு ஜெர்மி பெந்தாம். த ஃபாதர் ஆஃப் த லான்னு சொல்லுவாங்க, சட்டத்தினுடைய தந்தைன்னு சொல்லுவாங்க. அவர் சொல்றாரு, law is an evil, lesser evil will be enacted as law. Which is lesser evil? டோடியார் ஐஎம்எஃப்எல். சட்டம் என்பது கெடுதி விளைவிக்கக்கூடியது. எது குறைவான கெடுதி விளைவிக்கக்கூடியதோ அதை சட்டமாக இட்டிட வேண்டும். எது குறைவான கெடுதி? இரண்டாவது, சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்றாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு ஆல்கஹால் இருக்காது, ஒரு சொட்டு ஆல்கஹால் இருக்காது. அதெல்லாம் அவர்களுடைய புரிதலின்மையினுடைய வெளிப்பாடு. ஆல்கஹால் இல்லாத உணவைத்தான் உண்பேன், பானத்தைத்தான் பருகுவேன் ஒருத்தர் முடிவெடுத்தா சாகரத்தை தவிர வேற வழியே கிடையாது. நாம் உண்ணுகின்ற உணவு அனைத்திலும், பருகின்ற பானம் எல்லாவற்றிலும் ஆல்கஹால் இருக்கின்றது. ஆனால் விகிதாச்சாரம் மட்டும் வேறுபடுகின்றது. எல்லாத்துலயும் இருக்கு. நீங்க ஆக்கும் போது சுடுசோறு, சுடுசோத்துல ஆல்கஹால் இருக்காது. அதே பழைய சோறா மாறும்போது ஆல்கஹால் வந்துடும். பறக்கக்கூடிய பால்ல ஆல்கஹால் இராது. அதே தயரா மோரா மாறும்போது ஆல்கஹால் வந்துடும். பழச்சாத்துல இருக்குது, தேன்ல இருக்குது. எதுல ஆல்கஹால் இல்ல? ஒரு நாங்கெல்லாம் விவசாயிகள், நெல்லு பயிரிடுறோம். நெல்லு பயிரிடும் போது சேடை பாய்ச்சி உழவு ஓட்டி உடனே அந்த சேத்துல உடனே அடுத்த நாளே நாத்து நட்டா நாத்து துளுக்காது. அது ஒரு 10 நாளாவது அந்த சேரை புளிக்க போடணும். புளிச்சு போச்சுன்னா அது ஆல்கஹால் வந்துடும், ஃபர்மெண்டேஷனாக ஆல்கஹால் வந்துடும். அதுக்கு பின்னாடி சேடை பாய்ச்சி சேத்துல ஓட்டி ஒரு வாரத்துக்கு பின்னாடி மீண்டும் உழவு ஓட்டி நட்டாதான் பயிர் துளிர்க்கும். ஆகவே பயிருக்கும் கணிசமான அளவு ஆல்கஹால் தேவை.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆல்கஹால் தேவை. ஆல்கஹால் இல்லாம எந்த ஜீவராசி வாழ முடியாது. இது அடிப்படை. இந்த புரிதல் இல்லாதனாலதான் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு ஆல்கஹால் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் புரிதலின் முன்னாடி வெளிப்பாடு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அடுத்தது லிவிங் ஆஃப் இட்ஸ் பீப்புள். மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது எது? கள்ளா, இறக்குமதி மதுக்களா, இல்ல சாராயமா? கள்ளுதான். 10 லட்சம் பனை தென்னை. எப்படி சொல்றீங்க? மக்களோட வாழ்க்கை தரத்தை கல்லுதான் உயர்த்தும் எப்படி சொல்றீங்க? 10 லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குது. கள் இறக்குவது என்பது சுற்றுச்சூழலை பாதிக்காத ஒரு தொழில். எள்ளளவு சுற்றுச்சூழலை பாதிக்காது. இதுக்கு மின்சார தேவையில்லை, பெரிய முதலீடு தேவையில்லை. இதுல 10 லட்சம் தொழிலாளர்கள் குடும்பங்கள் வாழ்றாங்க, வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குது. ரெண்டாவது 50 லட்சம் விவசாய குடும்பங்களுக்கு வருவாய் ஈட்டி தருது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுமார் 8 கோடி மக்களுக்கு சத்தான இயற்கையான ஒரு மென்பானம் கிடைக்குது. ஆகவே மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது இது. அதுல டாஸ்மாக் மதுக்கள் யாருடைய வாழ்க்கை தரம் வாசித்தது? அந்த தயாரித்து கொடுக்கக்கூடிய 9 குடும்பங்கள், அவங்க கிட்ட கையேந்தி பிழைக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர், சில உயர் அதிகாரிகள், இவங்களுடைய வாழ்க்கை தரம் தான் இருக்குது. அதனால அதுலயே அவங்க அடிவிட்டு போயிடுறாங்க. அடுத்து ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ. உடலுக்கு எது நல்லது? உடலுக்கு ஹெல்த்தியான ஃபுட் தான், இயற்கையான ஃபுட். கள்ளா, இல்ல இறக்குமதி மதுக்களா, இல்ல இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களா, இல்ல சாராயமா? கள்ளுதான் உடலுக்கு உகந்தது, தாய்ப்பாலுக்கு நிகரானது, எல்லா சத்துக்களும் இதுல இருக்கு. ஆகவே எந்த ஒரு மருத்துவரும் கள்ளை விட இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் சாராயமும் நல்லது என சொல்லிவிட முடியாது. இந்த 21ஆம் தேதி உங்களுக்கு சாதகமா வழக்கு உங்களுக்கு சாதகமா அமையும் நினைக்கிறீங்களாயா? அமையும் என்று நினைக்கின்றோம். அதாவது இதையெல்லாம் எங்களுடைய வழக்கறிஞர் எடுத்து சொல்லி நீதிமன்றத்துக்கு உணர்த்தினால் ஒரு தீர்வு கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை எங்கிட்ட இருக்கு. ரெண்டாவது, எக்ஸப்ட் ஃபார் மெடிசினல் பர்பசஸ், மருந்துகளுக்கு விலக்களிக்க வேண்டும்ங்கிறாங்க. சில மருந்துகள்ல பாத்தீங்கன்னா 40% 50% ஆல்கஹால் இருக்குது. மருந்துங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணு, அதுக்கு கொடுத்தே ஆகணும். அந்த சூழ்நிலையில அதுக்கு விலக்களிக்கணும். சித்த மருத்துவத்துல முக்கியமான மருந்து தயாரிப்புக்கான மூலப்பொருள் கள். நீங்க சித்த மருத்துவத்துல பாருங்க, பாடமே இருக்குது அவங்களுக்கு. சித்த மருத்துவத்துல இயற்கை விவசாயத்துக்கு, பஞ்சகாவியா தயாரிக்கிறது, அமிர்த கரைசல் தயாரிக்கிறது கள் முக்கியமான ஒரு மூலப்பொருள். அதாவது மருந்துகளுக்கு விலக்களித்து விட்டு. கல்லுல மருந்து தயாரிக்கிறாங்களா ஐயா? கல்ல வச்சு மருந்து தயாரிக்கிறாங்களா? தாராளமா சானிடைசர் இருக்குல்லங்க. நீங்க கொரோனா வந்த போது ஒரு சில நாடுகள்ல சானிடைசரா கள்ளத்தான் பயன்படுத்துறாங்க. இயற்கையான சானிடைசர் அது. மற்றதெல்லாம் ஆர்டிபிஷியல், செயற்கையானது, உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடியது. இது ஊறு விளைவிக்காத சானிடைசர் தான் கள்ளு. சில நாடுகள்ல அது சானிடைசரா பயன்படுத்தினாங்க. அந்த அறிவு புரிதல் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களுக்கு இல்லைங்கிறதா நாங்க வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. உதாரணமா ஒருத்தர் டாஸ்மாக் கடைகள்ல தொடர்ந்து மது குடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி குடிப்பவருடைய நுரையீரல் கெட்டு போயிடும், கல்லீரல் கெட்டு போயிடும். எப்படி கெடும்னா, அந்த கல்லீரல்ல அசிட்டால் டிஹைடு என்று சொல்லக்கூடிய நஞ்சு படர்ந்து காலப்போக்குல அந்த கல்லீரல் கெட்டு போய் அந்த நோயாளி உயிர் இழக்க நேரிடும். அப்படிப்பட்ட ஒரு குடி நோயாளி காலையிலும் மாலையிலும் அளவாக கல்லை பருகி வந்தால் அந்த அசிட்டால் டிஹைடு என்று சொல்லக்கூடிய நஞ்சு மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயிலிருந்து முழுமையுமாக நோயாளி குணமடைவார். ஆக குடிநோய்க்கே கல்லொரு அருமருந்து, குடிநோய்க்கும் கல்லொரு அருமருந்து. ஆகவேதான் கல்லுக்கு விடுதலை கொடுக்கணுங்கிறோம். எக்ஸப்ட் ஃபார் மெடிசினல் பர்பசஸ். எதுக்கு தடை விதிக்கணும்? இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் which are injurious to health. உடலுக்கு கேடும் தீங்கும் விளைவிக்கக்கூடிய மதுக்களுக்கும் போதை பொருட்களுக்கும் தான் தடை விதிக்கணும், உணவுக்கு தடை விதிக்க கூடாது. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் 47வது பிரிவுக்கு பொருளக்கம் சொல்லுகின்ற பொழுது கள் உணவு பட்டியலில் வைக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமானது புளித்தக்கள் புளிக்காதக்கள் இரண்டையுமே உணவு பட்டியலில் வைத்திருக்கின்றது, மதுபான பட்டியலில் வைக்கப்படவில்லை. ஆகவேதான் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை இந்த அரசு நீக்கி அறிவிக்க வேண்டும்.
அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க தமிழ்நாடு அரசு கற்றுக்கொள்ள வேண்டும். இதை வலியுறுத்தித்தான் இந்த வழக்கு போடப்பட்டு இருக்கின்றது. ஆக நீதிமன்றம் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை உணர்ந்து விரைவில் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. கண்டிப்பா ஐயா, உங்கள் ஆசை நிறைவேறட்டும். தொடர்ந்து பேசலாம். நன்றி ஐயா. நன்றி.